ஓகே. உதவின்னா தயங்காமல் உதவி செய்ய வேண்டியது. அதுக்கு பணமோ அந்த நேரமோ காலமோ ஃபேமிலியை கேட்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிடையாது. அவர் ஃபேமிலியோடு இருந்ததை விட நடிகர்களோட நண்பர்களோடு இருந்தது தான் அதிகம். எப்போ பாரு ஒரு 8 பேர் 10 பேர் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய பலம். கடைசியில் அதுதான் அவருடைய பலவீனமாகவும் ஆச்சு. அவர் சண்டை போட்டு யாரோடையும் நான் பார்த்ததே கிடையாது. சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். சமூக சேவையில் ரொம்ப அதை விளம்பரப்படுத்திக்காத ஒரு ஆசை. ஏன்னா அவருக்கு அரசியல் ஆசை கிடையாது. அதனால தான் அவர் விளம்பரப்படுத்திக்கல. அதான் விஷயம். கங்கா யமுனா காவேரின்னு ஒரு படம் சேலமில் ஷூட்டிங். அந்த சமயத்தில் ஃப்ளட்டு வந்திருந்தது தமிழ்நாட்டில். ஓகே. மக்கள் பெருசாக பாதிக்கப்பட்ட விஷயம். அப்போது ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி சேலமில் ஷூட்டிங்கில் ஒரு நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அதில் நான் கூட அசோகன் இன்னும் யாரோ இருந்தாங்க, ஸ்ரீதேவி அப்போ தான் ஃப்ரெஷ் 16 வயதில் முடிச்சுட்டு வந்த சமயம். அவங்க தான் ஹீரோயின். அதில் ஹீரோயின். அப்புறம் ஒரு ஹிந்தி பெங்காலி ஆர்டிஸ்ட் ஒருத்தி. ஓகே. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சேலமில் காரில் ரோடாக போனோம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ். அதுக்கு ஜெய் தான் முதல்ல பண்ணார். இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சமயத்தில் அரசாங்கத்தில் அதில் ஒரு சின்ன கோபம் கூட இருந்தது அவர் மேலே. அப்படியா? நமக்கு முன்னாடி பண்ணிட்டானே. அப்படி தானே நம்ம அரசாங்கம் எப்போதும் அப்படி தானே. தாங்க செய்ய மாட்டாங்க, அடுத்தவனையும் செய்ய விட மாட்டாங்க.